லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நாளை சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடத்த தடை விதிக்கவில்லை என தமிழக அரசு தரப்பில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நாளை திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில அதையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடத்துவதற்கு தமிழக அரசு, குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை வாய்மொழியாக தடை விதிக்கிறது என்று ஒரு பிரபல நாளிதழ் செய்தி வெளியானது என்பது குறித்து அதற்கு தமிழக அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. நாளை சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடத்திட எங்கும் தடை விதிக்கவில்லை. அவதூறான செய்திக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு. கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. அதுபோல எங்குமே சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்திட தடை விதிக்கவில்லை அப்படிங்கறதா தமிழக அரசினுடைய விளக்கமாக இருக்கிறது. ஆலய பணிகளை அனைவரும் போற்றும் வகையில நிறைவேற்றி வரக்கூடிய தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டு அது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களது செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த நிலையில் திருக்கோயில் பணிகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி நாள்தோறும் மக்களுடைய பாராட்டுகளை பெற்று வரக்கூடிய தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த போல செய்திகள் வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் மீது தவறான உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்ட நாளிதழ் மீதும் தமிழக அரசின் சார்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக நாளை சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடத்திட எங்கும் தடை விதிக்கவில்லை. அந்த செய்தி தவறான செய்தி. அதற்கு தமிழக அரசு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது. எல்லா கோவில்களிலும் வழக்கமாக நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள், அன்னதானம் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதா தமிழக அரசுடைய தெளிவான விளக்கமாக உள்ளது. முழு விவரங்களுக்கும் நன்றி பாஸ்கர். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.